முன்ன மாதிரி இல்லை, நம்ம இப்போ எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுறோம். அப்படியே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பேஸில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பிரெட் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு ஃபுட்டிமி. எல்லா இடத்துலையும் சீப்பாக கிடைக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் அப்படின்ற மீல் மேக்கர் வச்சு தான் இந்த சாண்ட்விட்சை நம்ம பண்ண போகிறோம். இதுதான் இந்த சாண்ட்விட்சோட பேஸாக இருக்க போகுது. 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நடுவில் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து, பட்டரோ ஆயிலோ சேர்த்து ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஒரு 4 பல் பூண்டை சாப் பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட இருந்தால் சோளம் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது வெஜ்ஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை இதில் ஒரு 2 கரண்டி அளவு போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் சாண்ட்விச் ரெடி. நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பட்டரோ ஆயிலோ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோன்னா இதோட மசாலா டேஸ்ட் எல்லாம் இந்த மீல் மேக்கரில் அப்சார்ப் ஆகி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் டேஸ்ட் ஆஃப் சாண்ட்விச். அதே மாதிரி கொஞ்சமாக பட்டரோ ஆயிலோ சேர்த்து நம்மள்ட்ட மீதி இருக்கிற மீல் மேக்கர், சாப் பண்ண மீல் மேக்கர் எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கலன்னா நீங்கள் தக்காளியை கூட பியூரியாக அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரே மீல் மேக்கரை வச்சு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். பேஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி உங்ககிட்ட மிக்சர் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பேஸ் ரெடி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த க்ரீன் பேஸ்க்கு கொஞ்சமாக நம்ம லெமன் ஆட் பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி அண்ட் அந்த மிக்சர் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். That's it. கலர்ஃபுல்லான செம்ம டேஸ்டில் 3 டிஃப்ரெண்ட் சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபுட்டிமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.